بسم الله الرحمن السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கொஞ்சம் சிதறிக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இந்த கோணத்தில் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்களா? அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய மார்க்க வகுப்பாக நாம் அதுக்கார்களின் பொழுது ஓதக்கூடிய ஒரு முக்கியமான காலை துஆ பற்றிய ஒரு விளக்க வகுப்பாக இந்த வகுப்பை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எங்களில் பெரும்பாலானவர்கள் காலை மாலை துஆக்கள் ஓதி வரக்கூடிய வளமை உள்ளவர்கள். ஒரு துஆவோ இரண்டு துஆக்களோ என்று ஒரு வளமையாக நம்ம ஓதி வருவோம். பலர், அதாவது ஒரு சிலர் அந்த வளமை இல்லாது விட்டாலும் இந்த துஆவுடைய விளக்கத்தின் பின்னால் அந்த பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு முடிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காலை மாலை திக்ரை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நம்ம பார்க்கிறோம், இந்த 5 நேர தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னிருந்தே அல்லாஹு தாலா சொல்லி வரக்கூடிய ஒரு சிறந்த அமல் தான் காலை மாலை திக்ர் என்பது. 5 நேர தொழுகை, அதாவது அது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்தே காலையில் இறைவனை துதித்தல், மாலையில் இறைவனை துதித்தல், காலையில் இறைவனை ஞாபகப்படுத்தல், மாலையில் இறைவனை ஞாபகப்படுத்தல் என்பதை அல்லாஹு தாலா நிறைய குர்ஆனிலே நிறைய இடங்களில் அல்லாஹு தாலா பல அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சூரா முஸம்மிலை இறக்குகிற நேரத்தில் கூட அல்லாஹு தாலா அதை செய்கிறான், அதை ஞாபகப்படுத்துகிறான், அந்த காலை மாலை திக்ரை ஞாபகப்படுத்துகிறான். எனவே ஏனென்றால் ஒரு மனிதன் காலை அடைகிற நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், ஒரு வேலைக்காக, தொழிலுக்காக, உழைப்புக்காக போகிறான். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனை. மாலை நேரம் என்பது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன செய்கிறான், அவன் வருகிறான், வீட்டில் ஒதுங்க போகிறான், அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனை என்கின்ற அமைப்பில் எப்பொழுதும் அனுதினமும் இறைவனது ஞாபகத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் இந்த காலை மாலை உடைய துஆக்களை நம்ம பார்க்கிறோம். தூங்குகின்ற நேரம், எழும்புகின்ற நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் 4 நேரங்களை இஸ்லாம் என்ன செய்கிறது, அன்றாட வாழ்வில் துஆக்களாக வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஒன்று தூங்குகிற நேரம், இரண்டாவது எழும்புகிற நேரம், அதற்கு பின்னால காலையுடைய துஆக்கள், மாலையுடைய துஆக்கள், அப்படி என்று சொல்லி 4 விஷயங்களை, காலை துஆ வேறு, எழும்புகிற நேரத்தில் உள்ள துஆ வேறு, இப்படி அல்லாஹு தஆலா 4 விஷயங்களை என்ன செய்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே காலை மாலை என்று சொல்லி அந்த புக்ரத்தன் வாசைலான்னு அடிக்கடி நம்ம இந்த துஆக்களை கூட நம்ம சொல்லுவோம். புக்ரத்தன் வாசைலா, புக்ரத்தன் வாசைலாண்டா என்ன கருத்து தெரியாமே நம்ம பல இடத்துல சொல்லிப்போம். பெருநாள் தக்பீர்லையும் புக்ரத்தன் வாசைலான்னு என்ன செய்யற சொல்றேன், என்னடா புக்ரத்தன் வாசைலாண்டா தெரியாது. புக்ராண்டா காலை, இங்க புக்ரானா நாளை, சரியா? இங்க அரபுல நேரடி கருத்து புக்ராண்டா காலை, அசைலன்னு சொன்னால் மாலை. இப்போ புக்ரத்தன் அசைலான்னு சொன்னால் காலையிலும் மாலையிலும் இறைவனை என்ன செய்யறது, ஞாபகப்படுத்தல் அப்படின்ற அர்த்தம். அதே போல அஷியாண்ட வார்த்தை குர்ஆன்ல வரும். அப்போ காலை மாலை ஞாபகப்படுத்தல் என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அதனால தான் பல இமாம்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு பண்பாக இந்த இது இருந்திருக்கிறத பார்க்கிறோம். இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்திக்க போனேன். அந்த நேரத்தில் அவர் தொழுது முடிச்சுட்டு காலை திக்ர்கள் என்ன செய்தார், ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர் அழகா ராகத்தா அமைதியாக பொறுமையாக அந்த திக்ரை என்ன செய்கிறாரு, செஞ்சு முடிக்கிறார், வெயிட் பண்ணி கண்டிக்கிறார். முடித்த பின்னால் இமாம், அதாவது இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இப்னு கைமை பார்த்து சொல்கிறாங்க, ஹாதிஹி கதுவதி, இதான் என்ன காலை சாப்பாடு, இதான் என்ன காலை சாப்பாடு, நான் இதை சாப்பிடாது விட்டால் லஃபத் குவதி, இன்றைய என் பலம் என்ன செஞ்சிடும், போயிடும், ஏன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன செஞ்சிடும், போயிடும், என்னுடைய பலமே நான் இன்றைக்கு இதை சொல்வது தான், இது இல்லை என்று சொன்னால் என்னுடைய அந்த பலம், இன்றைய பலம் என்ன செஞ்சிடும், போய்விடும் என்று இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த அதுக்கார சம்பந்தமாக சொல்ற நேரத்தில் இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களை கடந்த எங்களுடைய சில வினாடிகள், சில நொடி பொழுதுகள் எங்களை தாண்டி போகும். மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள், நல்ல, அதாவது செல்வந்தத்தோடு வாழக்கூடியவர்கள் அதனுடைய இன்பத்தையும் அதனுடைய சுகத்தையும் தெரிந்து கொண்டால் ஹசதூனா, எங்களை பொறாமைப்பட்டிருப்பார்கள், இதுவும் எங்களுக்கு கிடைக்கணும்னு என்ன செய்திருப்பார்கள், பொறாமைப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு, அதாவது ஒரு சுகமான
இதமான நேரங்களை அல்லாஹ் தஆலா இந்த திக்ர்களின் ஊடாக என்ன செய்திருக்கிறான், எங்களுக்கு வைத்திருக்கிறான் அப்படி என்று சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே திக்ர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அம்சம். இந்த இடத்துல நான் திக்ர்களுடைய சிறப்புகளை பற்றி முழுமையாக சொல்வது அது ஏதோ நோக்கமல்ல. இதுல நோக்கம் என்னன்னு சொன்னால், காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆக்கள், காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆக்கள், ஒரு மிக சிறந்த துஆவை பற்றி பேசுவதா நீங்க நோக்கம். முதலாவது ஒரு 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 இதுக்காக எப்பயுமே மக்கள் எல்லாமே தெரியாம இருக்கிறாங்கன்னு விளங்கக்கூடாது. அதனால காலை துஆக்கள் என்று நம்ம என்னென்ன ஓதி வரோம் அதை கொஞ்சம் சொல்லுங்க. காலை துஆக்கள் என்று நம்ம என்னென்ன ஓதி வருகிறோம், அதில் லைஃபானவைகள் சஹியானவைகள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அப்போ காலை துஆக்கள் என்னென்ன ஓதி வருகிறோம்? முதலாவது வபிக்க நஹ்யா வபிக்க நமூது வைலைக்கல் நுஷூர் வைலுக்கல் அஃபு வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. சரி, அடுத்தது அந்த சையதுல் இஸ்திக்ஃபார் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வரக்கூடிய 3. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி அப்படின்னு வரக்கூடிய துஆ. ரைட், அது காலை மாலை துஆக்கள்ல வராது. காலை மாலை துஆக்கள்ல இல்லை. யார் காலை மாலை துஆல படிச்சுக்கிறீங்களா? எங்கேயாவது காலை மாலை துஆன்னு போட்டிக்கிறாங்களா? அப்படி போட்டிருந்தா பிள்ளை அது இல்லைங்கிட்டா, அது காலை மாலை துஆல இல்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கி வ ரிதா நஃப்ஸி, அதுவும் காலை மாலை துஆல வரக்கூடாது. ஆனாலும் காலை மாலை துஆல என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டிக்கிறாங்க. காலை பொழுதுல துஆவை சொல்லி கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கு நீங்க என்னது அவங்க சொல்லி கண்டிக்கிற துஆக்களுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு துஆவை நான் என்ன செஞ்சேன், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அது காலையில சொன்னாலும் ஈக்குவல் தான், மாலையில சொன்னாலும் ஈக்குவல் தான், நைட்ல சொன்னாலும் ஈக்குவல் தான். காலைக்குரிய துஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல எந்த அறிமுகமும் என்ன செய்யல. ஆனா காலை சந்தர்ப்பத்தில் நடந்தது, காலை சந்தர்ப்பத்தில் நடந்த எல்லாமே காலை துஆன் அர்த்தம் இல்ல. மாலை சந்தர்ப்பத்தில் நடந்த எல்லாமே மாலை துஆன் அர்த்தம் இல்ல. ரசூலுல்லாஹ் காலை துஆ மாலை துஆன் என்ன செஞ்சிருக்கணும், அதை சொல்லி இருக்கணும். அல்லது காலையில ரசூலுல்லாஹ் வல்லமே இந்த துஆவை சொல்லி வருவார்கள் என்ன செய்திருக்கணும், சொல்லி இருக்கணும். ரைட், அது உண்டு. அடுத்தது எப்படி ரதீது பில்லாஹி ரப்பன் பில் இஸ்லாமி தீனன், அது சொல்லிட்டாங்க. ஓகே, அல்லாஹ் மாஃபி ஃபீ அதானே, அது சொல்லிட்டாங்க. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்து சொல்லிட்டாங்க இந்த துஆ. ரைட், அல்லாஹும்ம அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி வலம், அந்த துஆவை தான் நம்ம விளங்கப்படுத்த போறோம். அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி, இந்த துஆ விளங்கப்படுத்த, அதான் பெரிய துஆ. வேறு எப்படி ரதீது பில்லாஹி ரப்பன் இப்ப சொன்னாங்க, யாரோ சொல்றாங்க. அடுத்து எப்படி அல்லாஹு மின்னி அஸ்பஹ்து வ யஷ்ஹதுக வ யஷ்ஹது ஹமலத அர்ஷிக. ரைட், அந்த துஆ சொல்லிட்டாங்க, அந்த துஆ. ஓகே, பரக்கல்லாஹு. வேற ஆயத்துல் குர்சி. வேற அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த். அப்படி இந்த துஆக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய துஆக்கள் உண்டு. ஆனால் ஹதீஸ்கலை அறிஞர்கள் மத்தியில் மிகவும் சரியான துஆ அப்படின்னு அடையாளப்படுத்துவதாக இருந்தால் இப்போ இந்த துஆ நம்ம படிக்க போகிற அல்லாஹும் பிக்க அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல் ஹம்துலில்லாஹி அப்படின்னு வரக்கூடிய அந்த துஆ. அடுத்து இன்னொரு துஆ சொன்னோமே, வஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு, எப்படி வஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல் ஹம்துலில்லாஹ் இல்லை அந்த துஆல அடுத்து இன்னொன்று அல்லாஹும் பிக்க அஸ்பஹனா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர், இந்த துஆ 2. மூன்றாவது அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி, அது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা என்று வரக்கூடிய துஆ. இந்த 4 துஆ அல்லாம இப்போ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி, அதையும் என்ன செய்யலாம், இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 5 துஆ, இந்த 5 துஆவோட அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா, இது 6. இந்த துஆக்கள் அல்லாமல் வரக்கூடிய எல்லா துஆக்களும் ஹதீஸ்கலை அறிஞர்களுக்கு மத்தியில் பலஹீனமான துஆக்கள், தாயிஃபான துஆக்கள். சரியா? அதாவது இந்த இப்போ நான் சொன்னவைகள் அல்லாமல் அதில் கருத்து முரண்பாடு இருக்கு, இல்லாமல் இல்லை. சில அறிஞர்கள் இதை லைஃப் பண்ணுவாங்க, சில அறிஞர்கள் என்ன செய்வாங்க, அதை சஹி என்று சொல்லக்கூடிய கருத்து முரண்பாடு உண்டு. ஆனால் தஹ்கீக் முழுமையாக யாராவது ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வருவதாக இருந்தால் நம்ம பார்த்த அளவுல தேடின அளவுல பல ஆரம்பகால ஹதீஸ்கலை அறிஞர்கள் இந்த துஆக்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, லைஃபான துஆன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எந்த துஆவையும் அவங்க இது ஒரு பாத்திலான துஆண்டோ முன்கரான நிராகரிக்கத்தக்க துஆண்டோ சொல்லலை. இந்த துஆக்களை நல்ல கருத்து இருக்குதான், முரண்பாடான ஒரு துஆ இல்லை. ஒரு பொதுவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல்
ஒரு நல்ல வார்த்தையாக அது என்ன செய்யுது, நல்ல கருத்துள்ள வார்த்தையாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன், அப்போ அது பிழையாக என்ன செய்யாது, மாறாது. எப்போ அது பிழையாக மாறும்னா இது காலை துவான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது, சொன்னால் நல்லது, இந்த மாதிரி சொல்லி மற்றவங்களுக்கு பிரச்சாரம் செய்கிற மாதிரியான இதாக மாற்றினா மட்டும்தான் அது பிழை. மற்றபடி இந்த லைஃபான துவாக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கருத்துள்ள துவாக்கள், இந்த பாத்திலான கருத்துக்கள் அதில் இல்லை, ஆனால் பலகீனமான துவாக்கள். உதாரணமாக இந்த ரதீத்து பில்லாஹி ரப், அதாவது ரதீத்து பில்லாஹி ரப்பன், அது இன்னொன்று துவா இருக்குது, ஹஸ்பி அல்லாஹு, எப்படி அது துவா வருது, ஹஸ்பி அல்லாஹு ஃபுல்லாக சொல்லுங்க, ஹஸ்பி அல்லாஹு ஹஸ்பி அல்லாஹு அலைஹி தவக்கல்து ரப்புல் அர்ஷில் வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இது ஷேக் அல்பானி வந்து மௌது இட்டு கட்டப்பட்ட செய்தின்றாரு, வணங்கிட்டா இந்த ஹதீஸை வந்து இது இட்டு கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்றாரு. காரணம் அந்த வார்த்தை இட்டு கட்டப்பட்டதில்லை, அந்த செய்தி ஒரு சிறப்போடு சேர்ந்து வருது. அந்த சிறப்பை பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு என்ன முரணான ஒரு சிறப்போடு சேர்ந்து என்ன செய்து வருகிறது. எப்படி வரும்னா இதை நம்பி சொன்னாலும் சரி நம்பி சொல்லாட்டியும் சரி, ஒருத்தர் சொன்னாருன்னா அவருக்கு இவ்வளோ என்னது, எப்படி நம்பி சொன்னாலும் சரி நம்பாமல் சொன்னாலும் சரி என்ற சிறப்போடு தான் அந்த ஹதீஸை என்ன செய்து வருகிறது. அப்போ இது போன்ற பல காரணங்களால் அந்த செய்திகள்லாம் பலகீனம்னு சொல்வார்கள். எனவே சஹீஹான துவா, இப்போ உதாரணமாக பிஸ்மில்லாஹி லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஸமில் அலீமான துவா வந்து பலகீனமான துவா, லைஃபான ஒரு துவா. இது போன்ற சில ஏண்டால் அந்த துவா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹி லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் அந்த துவாவை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அறிவிக்கிற வந்து உஸ்மான் ரலியல்லாஹு மகன் அபான் அவர் தான் அறிவிக்கிறாரு. அவர் அந்த துவாவை வந்து அன்றைக்கு பார்த்தா அவருக்கு ஃபாலிஜ், அவர் கால் வந்து என்ன சொல்கிற அந்த நம்ம அந்த பெரலைஸ்ட் ஆகிடும். என்னடா இன்றைக்கு பெரலைஸ்ட் ஆகிக்கிறன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு துவா ஒன்று கட்டு தந்தாங்க, பிஸ்மில்லாஹி லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி. இது நான் வளமையாக ஓதிட்டு வந்தேன், நான் என்றைக்கு ஓதலை அன்றைக்கு தான் இது என்ன செஞ்சது, இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த செய்தியில் வருது. அப்படி அர்த்தம் என்ன இதில், அதனால லைஃப்ன்றதல்ல, அந்த இஸ்னாது லைஃப், அந்த ஹதீஸுடைய இஸ்னாது வந்து லைஃபானது தான். ஆனால் இந்த செய்தி உங்களை வந்து ஆர்வம் ஊட்டுதா அச்சம் கொடுத்துதா? அவர் வல்லமையாக ஓதினவரா, வல்லமையாக ஓதி வந்தவர், அன்னு தினமும் ஓதி வந்தவர், என்றைக்கு ஓதலையோ அன்றைக்கு அவர் எனக்கு கால் போச்சு. அப்படின்டா இன்னைக்கு ஓதாம நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு அது என்ன செய்யலை, கால் எதுவும் ஒண்ணுமே என்ன செய்யலை, நடக்கலை. வளமையா ஓதிட்டு வந்து விட்டவருக்கு தான் அந்த பாதிப்பு என்ன செஞ்சுக்குது வந்துருக்கு. இப்போ எது நல்லது, இந்த துவா ஓதுறே நல்லதா ஓதாத நல்லதா என்ன முடிவு வரும்? அந்த துவா பார்த்தேன் நம்ம விட்டுருவோம், இந்த துவாவே நம்ம ஓதவான, இடையில ஒன்று விடுபட்டுச்சேன்டா நமக்கு பெரிய பாதிப்பு என்ன செய்யும் வரும் என்ன மாதிரி. இதெல்லாம் ஹதீஸ் சஹீஹா இருந்தால் நம்ம பேச மாட்டோம், அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு அர்த்தமாகிடும். ஆனால் இந்த ஹதீஸ் வந்து பலகீனமான லைஃபான ஒரு செய்தி. பிஸ்மில்லாஹி லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஸமில் அலீம். அப்போ இந்த துவாக்கள்ல சஹீஹான துவா நம்ம வச்சுக்கிறதா இருந்தால் அந்த அஸ்பஹ்னான்னு ஆரம்பிக்கக்கூடிய ரெண்டு துவாக்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, அடுத்து அல்லாஹு மின் அஸ்அலுக அல்-அஃவ வல் ஆஃபியத என்று வரக்கூடிய அந்த துவா. அடுத்ததாக அதாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கி, அது போல என்னது நம்ம இதை சொல்றது அவுது பிகலிமாத்தில்லாஹி தம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் சொல்லலாம். இது அல்லாமல் சஹீஹான எந்த துவாக்களும் இல்லை. அதே நேரம் ஒருவர் உட்கார்ந்து மிச்ச நேரம் திக்ர் செய்வதற்காக நிறைய துவாக்கள் என்ன செய்து இருக்குது. பொதுவான துவாக்கள் ஒருத்தர் காலையில் என்ன செய்யலாம், காலை திக்ர் அல்லது, ஆனால் பொதுவான துவாக்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அதை என்ன செய்யலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே என்ன செய்யலாம் இருக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அது காலை துவா இல்லை, ஒரு நாளைக்கு யார் 100 முறை சொல்கிறாரோன்னு தான் ஹதீஸ்ல என்ன செய்யுது வருது. அப்போ ஒரு நாளையில் ஒருத்தர் வந்து காலையில் அது 50 முறை என்ன செய்யலாம், ஒருத்தர் அதை சொல்லலாம். இப்படி காலையில் ஒருவர் எந்த திக்ரையும் என்ன செய்யலாம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லலாம். ஒன்று. அடுத்தது, ஒரே மஜ்லிஸ்ல எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும் என்ற எந்த நிபந்தனை காலை திக்ர்கள் என்ன இல்லை. ஒரே மஜ்லிஸ்ல சொல்லி ஒரே மஜ்லிஸ்ல அப்படியே உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒருத்தர் என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும் என்பதற்காக என்ன செய்யணும், ஆரம்பத்தில் நீட்டி அழகா ஓதுறாங்க, முடியுதில்லை, கடைசியில் வேகமா என்ன செஞ்சிருது, என்ன திக்ர் எப்படியா முடிக்கணும் என்பதற்காக. எப்பயும் ஹுதூருல் கல்பி இல்லாமல் திக்ர் சொல்லாமிக்கிறது நல்லது. உள்ளத்துடைய ஒரு ஈடுபாடு இருக்காது இருக்கணும். அப்போ காலையில முடிஞ்ச அளவுக்கு ஒரு துவா சொல்றது, மற்ற வேலையை செஞ்சுட்டு வந்து திருப்பியும் என்ன செய்யலாம், அவர் உட்காரலாம், திருப்பியும் உட்கார்ந்து என்ன செய்யலாம், அந்த திக்ரை என்ன செய்யலாம். அதுல எந்த விதமான தடைகளும் இல்லை. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுது முட்டிச்ச உடனே இந்த திக்ர்கள் செஞ்ச மாதிரி விளங்கலை. சலாம் கொடுத்து நம்ம அதுக்கார்கள் சொல்றோமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்த ஸலாம்னு சொல்றோமே, இதை அந்த அப்படி என்ன செய்வாங்கன்னா அந்த குலோபு ரப்பினாஸெல்லாம் ஓதிட்டு கண்டினியூவா சுபஹுடைய துஆல சேர்ந்து என்ன செய்யும் போகும். பிழையான்னு கேட்டால் பிழை இல்லை. ஆனால் இந்த வளமையான சூரத் வந்து ஒரு ஃபார்மேட்டா நாளைக்கு என்ன செய்யும் அப்படி மாறலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பார்த்தா அப்படி செஞ்ச மாதிரி விளங்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்திகளில் அப்படி விளங்கலை. என்ன காரணம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுத பின்னால் உட்காருவார்கள், நாங்கள் ஜாகிலிய கதைகளை பேசிக் கொண்டிருப்போம், சிரித்து கொண்டிருப்போம், ரசூலுல்லாஹ் புன்னகைப்பார்கள் வருது. அப்ப அர்த்தம் என்னது, ஒரு பிரேக் ஒன்று அங்கே என்ன செஞ்சிருக்குது வந்திருக்குது.
இவங்க ஜாஹிலிய கதைகள் கதைக்கிற அளவுக்கும் அப்படி அவ்வளவுக்குள்ள அவசரமா எல்லா திக்கரையும் முடிச்சுட்டு சஹாபாக்கள் அந்த கதைக்கு வந்தாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஒரு சில திக்கர்களை சொல்லி போட்டு இந்த கதைக்கு வந்திருக்கலாம், அதுக்கு பின்னால் அந்த திக்கர்களை என்ன செய்திருக்கலாம், தொடர்ந்து இருக்கலாம் என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். ஆனால் யார் பயப்படுறாரோ இந்த மஜ்லிஸை விட்டு நம்ம போனோம்னா திருப்பி இந்த திக்கர் நமக்கு என்ன செய்யாது, ஞாபகம் வராது என்று யார் பயப்படுகிறாரோ அவர் என்ன செய்யலாம், உட்கார்ந்து அப்படியே இருந்துட்டு போகலாம். அடுத்த என்றைக்கும் அந்த சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரே ஃபார்மேட்ல பாடமாக்கிப்பாங்க. முதலாவது ஆரம்பிக்கிறது அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, அதுக்கப்புறம் அடுத்த துவா அப்படின்னு பாடமாக்கி ஆரம்பம். அப்ப செட் அவங்களுக்கு அப்படியே நின்றும். மனனத்துக்கு மட்டும் அப்படி நிக்கிறது ஓகே, இதுதான் மனனத்துடைய ஒரு ஞாபகத்துக்காக. ஆனா நாளைக்கு எங்களை மனசுல பதிஞ்சிடப்படா, இதுதான் தர்த்தீப், இதுதான் தர்த்தீப் என்ன செஞ்சிடக்கூடாது, பதிஞ்சிடக்கூடாது. இதுதான் தர்த்தீப், இப்படித்தான் என்ன செய்யணும் சொல்லணும், இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், இதுதான் செகண்ட் சொல்லணும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, பதிவு செஞ்சிடக்கூடாது. இப்போ அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹையா வந்த மாதிரி யாருக்காவது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹையா ஃபர்ஸ்ட் ஓதுறமா, உன்னாலே ஒரு மாதிரியா இருக்குது. இப்போ இது உட்காந்துட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து, அது கடைசிக்கு சொல்ல வேண்டிய என்ன மாதிரி மனசுல பதிஞ்சிங்க. எப்போ சொல்ல வேண்டியது, கடைசிக்கு சொல்ல வேண்டிய என்ன மாதிரி பதிஞ்சு. எங்கேயா ஹதீஸ்லயே குர்ஆன் வசனத்தை இதான் கடைசி சொல்லணும் இருக்குதா, இல்ல. அப்ப கடைசிக்கு சொல்ல வேண்டும் என்ற மாதிரி பதிஞ்சு அதுக்கு கடைசி என்று வரும். உதாரணமா ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்துல கடைசியா என்ன சொல்வார்கள், இல்ல அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரது, அதான் கடைசியா சொல்லுவாங்க. ஆனா நம்ம கடைசியா சொல்லி பழகிட்டோம். எதை, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கதீரா நம்ம சொல்லி பழகிட்டோம். அதனால நம்ம வாயில எது வரும் தெரியுமா, முதலாவதாக அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கதீரா தான் ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபகான ஆகிரு மா யகூல், ரசூலுல்லாஹ் சொல்வதில் கடைசியாக இருந்ததுன்னு சொன்னா அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து, இதான் கடைசியா என்ன செஞ்சது இருந்ததுன்னு வருது. அப்ப எல்லா துஆக்களும் கடைசி இது. முதலாவது துஆவை ஏதாவது சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஸாபின் நார், அந்த வரக்கூடிய அந்த துஆவை சொல்வார்கள். இதுக்கு இடையில தர்த்தீப் ஒன்று இல்ல. தர்த்தீப் இல்லாமலே பழக்கணும். சலாம் கொடுத்தனே முதல்ல என்ன சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்த, இது தர்த்தீப். இது தர்த்தீப். அதுக்கு அடுத்த உள்ளதெல்லாம் தர்த்தீபா நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் நாளைக்கு ஒரு காலம் வரும், அது ஒரு பிதஅத்தாக மாறக்கூடிய, இது மாத்தினா பிழை, இது மாத்தினால் பிள்ளை, அப்படி சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு காலம் வரும். வராதா, வரலாம் என்பதனால என்ன செய்யறேன் சொல்கிறேன். காலை மாலை திக்ர் சம்பந்தமான சில ஒழுக்கங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த காலை துவா கான நபியுல்லாஹி, அது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, கான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், இதா அம்சா, மாலையை அடைந்தால், அந்த துவா ஆரம்பிக்குது அப்படின்னா மாலையை அடைந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால கான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அம்சா கால அம்சைனா, அம்சைனான்னு சொன்னா நாங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டோம். அரபுல இது ஒரு வளமை. அஸ்பஹனா காலை பொழுது அடைகிறது, அம்சாண்டா மசா மாலை பொழுது அடை, அபஹாண்டா துஹா நேரத்தை அடைவது, இப்படி என்ன செய்வார்கள் சில வார்த்தைகளை சொல்வார்கள். அப்ப அல்லாஹும்ம பிக் அல்லாஹ், அதாவது அம்சைனா நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம், வ அம்சல் முல்கு லில்லாஹ், இது எப்படி மொழிபெயர்க்கிறது, வ அம்சல் முல்கு லில்லாஹ், முல்கண்ட ஆட்சி, ஆட்சி மாலை பொழுதில் இறைவனுக்கு ஆகிவிட்டது, ஆட்சி மாலை பொழுதில் இறைவனுக்கு ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சு கொள்றதா, அல்லது காலையிலும் ஆட்சி இறைவனுக்குரியதான், மாலையிலும் ஆட்சி இறைவனுக்குரியதான், நாங்கள் மாலை பொழுதை அடையும் நேரம் எனது ஆட்சி இறைவனுக்குரியதாக நாங்கள் மாலை பொழுதை என்ன செய்திருக்கிறோம், அடைந்திருக்கிறோம், இப்படி புரிஞ்சுக்கிறோம். வாம்ச நாங்கள் அம்சைனா நாங்கள் மாலை பொழுதை அடைந்திருக்கிறோம், வாம்சல் முல்க் ஆட்சி மாலை பொழுது என்ன செய்திருக்கிறது, அடைந்திருக்கிறது, இல்ல அல்லாஹ்வுக்குரியது. அப்படின்னா என்னடா, ஆட்சி என்றைக்கும் இறைவனுக்குரியது. அப்ப என்ன உணர்த்துறோம் என்று சொன்னா, இந்த துவா மூலம் என்னன்னு சொன்னால், மாலை பொழுது நாம் அடைகிறோம், ஆனா எங்கள கையில் எதுவுமே இல்லை. மாலை பொழுது நாம் அடைகிறோம், எங்கள் கையில் எதுவும் இல்லை. அம்சல் முல்குல் இல்லா, முல்க் எனக்கு இல்லை, காலையிலும் முல்க் எனக்கு இல்லை, மாலையிலும் முல்க் என்ன எனக்குரியதில்லை, யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியதான். அப்ப எனக்கு தன்னிச்சையான செயல்பாட்டுக்கான எந்த ஆட்சியும் எனக்கு என்ன இல்லை. காலை பொழுதிலும் முழுமையாக என்னை இயக்கியவனும் என்னை ஆண்டவனும் யாரு, இறைவன் தான். மாலை பொழுதிலும் என்னை முழுமையாக ஆளுகின்றவன் யார், இறைவன் தான். அம்சல் முல்குல் இல்லா, அம்சைனா அம்சல் முல்குல் இல்லா, நாங்கள் காலை பொழுதை அடைந்திருக்கிறோம், அம்சல் முல்குல் இல்லா. இந்த இடத்துல அஸ்பஹல் முல்குல் இல்லாஹ்னாலும் சரிதான், வாஸ்பஹல் முல்குல் இல்லா, இறைவனுக்கு ஆட்சி மாறி, ஆட்சி இறைவனுக்குரியதாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மாலை என்ற காலை என்ற கருத்து அங்க வரப்போறல. ஆனால் இந்த இடத்துல வம்சல் முல்குல் இல்லா, நஹூல படிக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், அதாவது அஃஆலு ஸைரூரான்னு ஒன்று படிப்பாங்க, மாறுதல் அப்படின்ற ஒரு வினை சொற்கள், அதுல ஒன்று படிப்பாங்க அஸ்பஹ வம்சா வஅதஹா அப்படின்ற ஒரு இதை படிப்பாங்க. அதுல எல்லாம் காலை அடைந்தா மாலை அடைஞ்சாண்டல என்ன செய்யறது இல்லை, அதுல கருத்து சொல்றது இல்லை.
மாறுறது, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறுறது, ஒரு நேரத்திலிருந்து இன்னொரு நேரத்துக்கு மாறுறதுக்கு தான் அதை சொல்வார்களே தவிர காலை அடைஞ்சா மாலை அடைந்தான் அடிப்படையில் அது சொல்றது இல்லை. மாறுதல் அப்படின்றதான் அர்த்தம், சார மாறினான் அர்த்தம். இந்த இடத்துலையும் நம்ம என்ன கருத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நாங்கள் மாலை அடைந்திருக்கிறோம் ஆட்சி இறைவனுக்குரிய நிலை, இறைவனுக்கு ஆட்சி இறைவனுக்குரிய நிலை நாங்கள் மாலை என்ன செய்திருக்கிறோம், அடைந்திருக்கிறோம். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு. இந்த அதாவது ஆட்சி இறைவனுக்குரியதாக நம்ம மாலை பொழுது அடைந்திருக்கிறோம், எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்றோம் தானே. இதெல்லாம் கருத்து விளங்காம உணர்வு இல்லாம நம்ம சொல்ற நேரங்களில் ஓகே. ஆனா ஒரு மனிதன் கருத்தை உள்வாங்கினான்னு சொன்னால் பெருமையுள்ள உள்ளங்களுக்கு அதை சொல்றது கஷ்டம், பெருமையுள்ள உள்ளங்களுக்கு அதை சொல்றது கஷ்டம். அல்லாஹ், அதாவது அல்லாஹ்விடத்துல தான் முல்க். அதனாலதான் குர்ஆனை நம்ம பார்க்கிறோம், துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நீ வந்து என்னது, நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி அதுல என்ன முடிக்கிறான் அல்லாஹ் தஆலா, பியதிக்கல் கைர், எல்லா கைரும் உண்ட கையில தான், எந்த கையில இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. ஏன்னா நம்ம பொதுவாக காலையில் ஆரம்பிச்சிருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10 முறையாவது சொல்லிப்போம், 10 முறையாவது என்ன பொறுத்தவரையில் அப்படின்னு ஒரு 10 முறையாவது நாங்களாவது சொல்லியிருப்போம். நம்மகிட்ட இயல்பா என்ன செய்ய வரும், நான் என்ன பொறுத்தவரை நான் சொன்னா, நான் எப்படி என்று சொன்னால் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன தெரியுமா, என்ன பொறுத்தவரையில் ஒண்ணுமே இல்லை, எல்லா புகழும் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது தான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் வச்சுக்கிறது கடை செக்ஷனுக்கு, எல்லாம் முடிஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நம்ம எடுத்த முயற்சிக்கு அல்லாஹ் தஆலா கூலி தந்திக்கிறான், முயற்சிக்கு அல்லாஹ் உனக்கு தந்ததும் அதுக்கும் நன்றி செலுத்தும். தனியா முயற்சி செய்யறதுக்கு யார் உணர்வை தரணும், முயற்சி செய்வதற்கு வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், நீங்க நினைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், நினைக்கணும். அந்த நினைவு வருவதற்கு, அதை உரிய நேரத்தில் செயல்படுத்துவதற்கு, முயற்சிக்கான வாய்ப்பு வசதி சூழல் மற்றவருடைய உள்ளங்களை உங்களுக்கு சார்பாக மாற்றுவதற்கு எல்லாமே யாரு, அல்லாஹ். எனவே முல்க் யாருடைய கையில, அல்லாஹ்வுடைய கையில. என்றா நம்ம சொல்ல வேண்டியது என்ன, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் யாருக்கு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரிய. ஹாஃப் எனக்கு ஹாஃப் அல்லாஹ்வுக்கு அப்படி இல்லை, எல்லா புகழுமே அல்லாஹ்வுக்குரிய என்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. எப்பொழுதும் நன்றி புகழ் எல்லாம் சொல்லப்படுகிற நேரத்தில் ஏகத்துவம் அந்த இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுல பாருங்க, லஹுல் முல்கு, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, தனித்தவனான அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. லா ஷரீக லஹு, அவனுக்கு கூட்டு இல்லை, அவனுக்கு இணை இல்லை. லஹுல் முல்க், ஏற்கனவே அம்சல் முல்குல் இல்லா, திருப்பி என்ன சொல்றோம், லஹுல் முல்க், அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரங்கள் உரியது. வலஹுல் ஹம்த், அவனுக்கு தான் புகழ். எப்படி சொன்னோம், வம்சல் முல்குல் இல்லா வல் ஹம்துலில்லா, வம்சல் முல்குல் இல்லா வல் ஹம்துலில்லா, ஆட்சி அவனுக்குரிய நிறை நாங்கள் மாலை பொழுதை அடைந்திருக்கிறோம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது எங்க எப்படி வருது, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து. ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றோம் மறுபடியும், லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அவனுக்கே ஆட்சி அவனுக்கே புகழ். அதான் அங்கே சொன்னோம், வம்சல் முல்குலில்லா வல் ஹம்துலில்லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து. எப்பொழுது முல்க் அவனுக்கு என்ன, புகழ் யாருக்கு, அவனுக்கு தான். யார்கிட்ட வந்து அதிகாரம் இருக்குதோ அவனுக்கு தான் புகழ் என்ன செய்யும், போகணும். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் உங்களை இயக்குகிறான் என்றால் புகழ் அவனுக்கு தான் என்ன செய்யணும், போகணும். நாங்கள்லாம் அதுல என்ன, அந்த இடத்துல வந்து அவனால் நிர்வகிக்கப்படக்கூடியவர்களே தவிர எங்களுக்கு புகழ் என்ன இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். யாராவது ஒத்த புகழப்படுற நேரத்தில், தான் புகழப்படுகின்ற நேரத்தில் புகழால் அகமகிழ்ந்தான் என்று சொன்னால், உள்ளத்தால் அப்படி முழுமையாக ஒரு பெரிய ஒரு திருப்தி அப்படி ஒரு வருமாக இருந்தால் அவன்கிட்ட ஒரு கிபுர் வந்துட்டுன்னு அர்த்தம். அவன் இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பிரயோசனம் இல்லை, ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் உண்மையா சொல்லலன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் ஆள் மனதில் எப்பவும் என்ன செய்யணும், சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஆள் மனதில் சொல்லணும். எப்பயாவது புகழப்பட்டால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழப்பட்ட என்ன சொல்லுவாங்க, வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புகழுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த மிகவும் தகுதியான மனிதர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் புகழப்பட்டால் எந்த அளவுக்கு எங்களோட சமுதாயம் சொல்லி வச்சுக்க, அபூபக்கர் அவங்களோட ஈமான ஒரு தட்டிலையும் மற்ற உலகத்தில் உள்ள எல்லாரும் ஈமான ஒரு தட்டில் வச்சாலும் லரஜஹத் கிஃபத்து அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தட்டு என்ன செஞ்சிடும், பாரமாகிரும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டப்பா. லைஃபான ஹதீஸ், லைஃபான பலகீனமான ஹதீஸ். அந்த அளவுக்கு சொல்றதுக்கு தகுதி உள்ளவரா இல்லையா,
செய்தி பலகீன ரசூல் அப்படி சொன்னாங்கன்ற செய்தி பலகீனமானது, லைஃபானது. ஆனா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா சொல்லலையா? அந்த அளவுக்கு ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறார்கள். அந்த அபூபக்கர்லாம் புகழப்பட்ட என்ன சொல்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். இந்த வார்த்தையை நல்லா நினைச்சு பாருங்க. அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். யார் புகழ்ந்தாலும் இந்த வார்த்தையை சொல்றவர் தான் உண்மையிலே ஃபகீஹுல் அகீதா, அகீதாவை சிறந்த முறையில் புரிஞ்சவர். புகழப்பட்ட உடனே நமக்கு அப்படி பூரிச்சு போச்சுன்னு வைங்களேன். ஒருத்தர் புகழ்றாரு, நிறைய பேருக்கு அந்த புகழ்றாக்களை விருப்பம் அப்படித்தானே. உலகத்துல வந்து நிறைய செல்வங்களும் அந்தஸ்தும் அப்படி இப்படி வந்துச்சுன்னா அவனுக்குள்ள பெரிய நோய் என்ன சொல்லுங்க? அவனுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு, ஆட்சி கிடைச்சிட்டு, பணம் கிடைச்சிட்டு, ஆரோக்கியம் கிடைச்சிட்டு, ஆட்சி கிடைச்சிட்டு, எல்லாம் கிடைச்சிட்டு, இப்போ அவன் என்ன செய்ய? தேடுறதுக்கு எதுவும் இல்லை, புகழ் தான் இது. தேடுறதுக்கு எதுவும் இல்லாத நேரத்தில் ஒரு பெரிய பலகீனம் அவனை அப்படி ஆளும் எது? புகழ். புகழுக்கு மயங்காதவன் கூட நீங்க புகழுக்கு மயங்காதவர் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடறா? மயங்கிடுறான். நீங்க புகழுக்கு அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிடறா? புகழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை பார்க்கிறோம். இப்ப அபூபக்கர் அவங்களுக்கு புகழப்பட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். இவர்கள் சொல்வதை வைத்து என்ன குற்றம் பிடிச்சிடாத, இவர்கள் பாராட்டுவதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே. அப்படி என்றால் பாராட்டை ரசிப்பது, பாராட்டை உள்வாங்குவது, பாராட்டை அகமகிழ்வது என்பது ஒரு குற்றமாக என்ன செய்யும்? மாறும். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், புகழப்பட்டால் இந்த புகழ்ச்சிக்கு நான் முழுமையா தகுதி இல்லை என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எல்லார்ட்டையும் குறைகள், எல்லார்ட்டையும் விகிதாசாரத்தில் வித்தியாசம் வைக்கலாம், தக்குவா இஹ்லாஸுக்கு ஏற்ப. ஆனால் இதுக்கு முழுமையான தகுதி எனக்கு இல்லை என்று தெரியும். எனவே புகழப்பட்ட உடனே அபூபக்கர் முதலாம் ஞாபகம் வருது, அல்லது என்னை குற்றம் பிடித்து விடாது. வக்ஃபிர்லி மா லா யஅலமூன். அவர்களுக்கு தெரியாதவற்றை நீ தெரிஞ்சு வச்சுக்கிறாய், அதை மன்னித்தருள்வாயாக. வக்ஃபிர்லி மா லா யஅலமூன். அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் உனக்கு தெரியும், நான் எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன், என்னை மன்னித்தருள்வாயாக. உடனே அபூபக்கர் அபூபக்கர் நம்ம ஒன்றுதானமா நினைச்சிடக்கூடாது, விளங்கிட்டா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய லெவல்ல உள்ள பாவம், அதுவும் இது சேம் அல்ல. வக்ஃபிர்லி மா லா யஅலமூன். இவர்கள் தெரியாதனால தான் புகழ்றாங்க. யாரும் மனுஷனை புகழ்றன்னு அர்த்தம் என்ன தெரியாது, மகனுடைய அந்த மனிதனுடைய உள்ரங்க வாழ்க்கை தெரியாது, அதனால புகழ்றாங்க. அதனால அந்த பாவத்தை என் மேல சுமத்தாம என்னை மன்னிச்சிரு. வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன், வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன். அவர்கள் நினைப்பதை விட உயர்ந்த அந்தஸ்தில் என்ன ஆக்கிரு. அவங்க ஓரளவு புகழ்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புகழ்ச்சிக்கு ஒரு லெவல் இருக்கும், இவர் இப்படி வரணும் அப்படின்னு. அதை விட என்ன அந்தஸ்தில் ஆக்கு, அதை விட உயர்ந்த இடத்துக்கு என்ன கொண்டு போ. இது எந்த நேரத்தில்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழப்பட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை. எனவே காலை பொழுதை அடையக்கூடிய ஒரு மனிதன் முதலாவது நீக்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று இந்த சுன்னா என்ன சொல்லுது? பெருமை இருக்க கூடாதுன்னு சொல்லுது. இந்த துவா முதலா என்ன சொல்லுது? பெருமை டோட்டலா முடிஞ்சிடணும். பெருமையோட விடிஞ்சான்னு வைங்களே, பெருமையோடு அவன் இறங்குறான்னு வைங்க, நேத்து நடந்த லாபத்துடைய சந்தோஷம் எல்லாம் அப்படி மனசுல வந்து காலையில போய் பிசினஸ்ல ஒரு களை கொண்டு கலக்கிறோம் பாருங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல போனால், அல்லது என்ன ஒரு கம்பெனியில ஒத்தனுக்கு ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு, ஆப்போ வைக்கிற பிளான் ஒன்று, அவன் மாட்டினான். இன்றைக்கு போய் அவனுக்கு செய்யற வேலையை இப்படி ஒரு பூரிப்பு, இது பெருமையான பூரிப்பு. இந்த பூரிப்புகளோட காலை பொழுது அடையப்படாது. இதெல்லாம் என்னது? மின் ஷுரூரி அம்புசினா, எங்களது உள்ளத்துடைய மோசமான நடைமுறைகள் உண்டு. விடிகிற நேரத்தில் டோட்டல் அதிகாரம் யாருக்கு? அல்லாஹ்வுக்குரியது. மாலை அடைகிற நேரத்திலையும் டோட்டல் அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரிய என்கின்ற உணர்வோடு தான் என்ன செய்யணும்? ஒத்தன் போக வேண்டும். காரணம் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வம்சல் முல்குலில்லா வல்ஹம்துலில்லா. இந்த உணர்வோடு தான் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். சொல்லிட்டு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா விஷயங்கள் மீதும் சக்தி உடையவனாக, ஆற்றல் உள்ளவனாக என்ன செய்கிறான்? இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு பின்னால ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதிஹில் லைலா, இது ஈவினிங்ல சொல்றதாக இருந்தா, மாலையில சொல்றதாக இருந்தா, காலையில சொல்றதாக இருந்தா ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம் வ கைர மா பஅதஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌம் வ ஷர்ரி மா பஅதஹு. இப்போ நான் காலை துஆ வந்து காலையில துஆ மாலையில துஆன்னு தான் ஆரம்பிக்கும். காலை அடைந்தால் அதை சொல்லுவாங்க, இதை காலைக்காக என்ன செய்வார்கள் சொல்வார்கள் வரும். இப்போ காலை என்ற அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளுடைய இந்த நாளிலே இருக்கக்கூடிய நலவை நான் கேட்கிறேன்.
இப்படி இந்த இதனுடைய நலவை கேட்கிறேன் என்று சொல்லி 3 துவா சொல்லுவாங்க இதோட சேர்த்து. அந்த மற்ற ரெண்டையும் சொல்லுங்க. இதனுடைய நலவை கேட்கிறேன், கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று இதோட சேர்த்து இன்னொரு 2 துவா சொல்லுவாங்க. எந்த துவா? இந்த ஹைர், அதாவது நலவை கேட்கிறேன் என்ற மாதிரி. அதாவது நான் சொல்றேன், இந்த ஹைர் என்ற சொல்லு வரும். முதல்ல காற்றடித்தால், புயல் அடித்தால் ஒரு துவா ஓதுவோம். அல்லாஹும்ம யஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத். படிக்கிறோமா இல்லையா? ஹைரை கேட்கிறோம், அதனுடைய ஹைரை கேட்கிறோம், அதில் உள்ள ஹைரை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம துவா ஒன்று கேட்போம். இன்னொன்று சொல்லுவோம், அது லைஃபான துவா. திருமணம் முடிச்ச உடனேயே மனைவியில முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி என்ன செய்யணும், ஒரு துவா ஓதணும்னு சொல்லி ஒரு துவா ஓதுவாங்க. அவர்கள் எப்படி அதில் எப்படி வரும்னா, வாகனம் வாங்கினால் அல்லது திருமணம் முடித்தால். எப்படி? வாகனம் வாங்கினால் அல்லது திருமணம் முடித்தால் மனைவியில முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி ஒரு துவா ஓதணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன துவா அது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஜபல்தஹா அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலை அப்படின்னு ஒரு துவா. அவருடைய இந்த பெண்ணுடைய ஹைரை கேட்கிறேன், இந்த பெண்ணை நீ எதன் மீது படைத்திருக்க அதனுடைய ஹைரை நான் கேட்கிறேன், ஒரு ஷர்ரை விட்டு பாதுகாத்து அப்படின்னு ஒரு துவா வரும். சரி, ஒரு திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு துவா ஓதுறாய்ந்தா மனைவி அடுத்துட்டாங்கன்னா இவருடைய முன்னேற்றத்தை பிடிக்கணும். பிடிச்சி இந்த ஆளுடைய ஹைரை நான் என்ன செய்கிறேன், கேட்கிறேன். இந்த ஆள் எந்த ஹைரு காப்பாடு கேட்கணுமா இல்லையா? 2 பேர்லயும் ஹைர் இருக்குது, 2 பேர்லயும் என்ன செய்யுது, ஷர் இருக்குது. இப்போ அந்த ஹதீத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு மட்டும்தான் அப்படி வந்தா ஓகே, நம்ம சொல்லதான் வேணும். ஆனால் அந்த ஹதீஸ் லைவான ஹதீஸ், அந்த ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ் என்றனால இந்த விமர்சனத்தை வைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன சஹீஹ்ன்னுட்டா நம்ம அக்கல குணங்களை என்ன செஞ்சிருவோம், வச்சிருவோம். ஆனால் இந்த செய்தி என்ன சொல்லுன்னா, மனைவியில முன்னேற்றம் ரோமத்தை பிடிச்சி ஹைரஹா வ ஹைரமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் திருமண வாழ்க்கையை இணைஞ்சி ஒழுங்கா வாழ்ற டைம்ல வந்து தவற விட்டது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்தானே என்ன செஞ்சார், தவறு விட்டார். பாவம் செஞ்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லையே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்தான். இஸ்லாம் எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறுல 2 பேருக்கும் பங்கு இருக்கு. அதனால தான் அல்லாஹ் 2 பேருக்குமே என்ன செஞ்சான், பாவத்தை மன்னிப்பு கொடுத்தேன். எனவே ஹைரமா ஃபீஹா அப்படி என்று சொல்றது வந்து முன்னேற்றி ரோமத்தை பிடித்து ஓதுதலோ அல்லது 2 ரக்காத் தொழுதல் என்பதோ ஹதீஸ்கள்ல வந்ததல்ல. ஹதீஸ்கள்ல நான் சில சந்தர்ப்பங்களை சில விஷயங்களை வாண்டடா எடுத்து சொல்றது காரணம் என்னன்னா விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா, சரியா? ஹதீஸ்கள்ல வந்ததல்ல. ஒருத்தர் 2 ரக்காத் தொழுதாருன்னா பிழை இல்லை, அந்த குடும்ப வாழ்க்கையில என்ன நேரத்தை ஒரு 2 ரக்காத் தொழுதாருன்னா பிழை இல்லை. ஆனா குர்ஆன்லயே சுன்னாலே அது வரல, இந்த துஆவும் என்ன செய்யல, வரவில்லை. துவா வந்திருக்கிறது, அழகான துவா. என்ன, மனைவியோடு சேர்கிற நேரத்தில் வர துவா என்ன அழகான துவா வந்திருக்கு. எப்படி? பிஸ்மில்லாஹ் ஜன்னிபி ஷைத்தான வ ஜன்னிபின ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தையை விட்டு தூரமாக்கு, என்ன விட்டும் தூரமாக்குன்னு நான் மனைவி வீட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி ஒரு துவா என்ன செய்யல ரசூலுல்லாஹ் சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல வரல. வந்தது இந்த துவா தான், இந்த துவா தான் வந்திருக்கிறது. எனவே ஹைரை கேட்கிற துவால சஹீஹான துவாக்கள் இது 2. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், ரப்பி அஸ்அலுக ஹைர மா ஃபீ ஹாதல் யௌம் வ ஹைர மா பஅதஹு, இந்த நாளிலே இருக்கக்கூடிய நலவையும் அதற்கு பின்னால் உள்ள நலவையும் நிலையில் உள்ள நலவை நான் கேட்கிறேன். இரவு தொடர்ந்து வந்த என்ன, நாள் முடிஞ்சா இரவு, அல்லது இரவுக்கு முந்தி பகலை தொடர்ந்து வரக்கூடியன்னு சொல்லணும். மாலை துவா வந்து பிரிச்சு நம்ம யோசிக்கிறதா இருந்தா அந்த நேரடி அர்த்தம் இந்த நாளுடைய நலவையும் அதற்கு பின்னால் உள்ள நலவையும் என்று இரவு தான் என்ன செய்யும், குறிக்கும். நான் கேட்கிறேன். அப்போ ஒரு மனிதன் காலையுடைய வேலையை ஆரம்பிக்கிற இந்த துவாவோட, அல்லாஹும்ம யஸ்அலுக ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா பஅதஹு, யால இதிலே உள்ள நலவையும் அதுக்கு பின்னால் உள்ள நலவை நான் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா பஅதஹு, இந்த நாளுடைய கெடுதியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், அதுக்கு பின்னால் உள்ள கெடுதியை நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். ரைட். இப்போ நலவு கெடுதி, நலவை கேட்கிறோம், கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம், நம்ம சொல்லிட்டாச்சு. இது வந்து துவா கேட்டா மட்டும் சரியா? ஒருத்தர் எழும்புறார் 10 மணிக்கு சுபஹ் இல்லாம எழும்பி அல்லாஹும்ம அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு, சரியா? இது வாதஹைனான் துவா ஓதணும், துவாவை அடைந்து விட்டோம், வாதஹல் முல்கு இல்ல, அப்படித்தான் என்ன செய்யணும், அது ஓதணும். சுபஹ் அது ஃபஜ்ருக்கு ஒருத்தர் எழும்பி ஃபஜ்ர் தொழுத பிறகு இது ஓதலாம். ஒருத்தர் வந்து அல்லாஹும்ம அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்குன்னு சொல்லி 11 மணிக்கு எழும்பி என்ன செய்யறாரு, ஓதிகா ஹைரமா ஃபீ ஹாதல் யௌம், அதான் யௌம் முடிஞ்சு, யௌம் என்ன இப்ப முடிஞ்சு. அப்ப எப்ப இந்த நலவு கிடைக்கும் அப்படி என்றத
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு துஆல சொல்லி காட்டுறாங்க. நான் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறேன். அது நான் மற்ற பகுதியை விளங்கப்படுத்திட்டு அதை சொல்றேன். ரப்பி அஊது பிக்க மினல் கஸல். யா அல்லாஹ், நான் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். கசலை விட்டும் நான் என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பல்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி என்று சொல்லி துஆ கேட்கிறான். சோம்பல்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். இந்த கசல் கெட்டதா நல்லதா? சோம்பேறித்தனம் வந்து சும்மா எடுத்துன்னு சொல்லக்கூடாது, யோசிச்சு சொல்லணும். சோம்பேறித்தனம் வந்து கெட்டதா நல்லதா? ஏண்டா தத்துவ ரீதியா சிலர் என்ன சொல்றாங்கன்னா சோம்பேறித்தனம் மிச்சம் நல்லதுன்றாங்க. ஆனா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தர ரப்பி அஊது பிக்க மினல் கஸல், சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். ஆனா பாதுகாப்பு தேட சொன்ன எல்லாமே சில ஹைருள்ளவைகள் இருக்குது. கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடணும்னு வந்திருக்குது. ஆனா கோபத்துல கொஞ்சம் ஹைர் என்ன செய்யுது இருக்குது. கவலை விட்டும் பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கவலைப்படுறது மனிதன் இயல்பு இருக்குது. அதுல ஒரு ஹைர் என்ன செய்யுது இருக்குது. மறதி நமக்கு இருக்கக்கூடாது. ஆனா மறதியில் ஒரு ஹைர் என்ன செய்யுது இருக்குது. இதே மாதிரி கஸல்ல ஒரு ஹைர் இருக்குதா அப்படி என்று சொல்லி என்னது ஒரு புக் போட்டிக்கிறாங்க. அல் குசாலா மின் அக்பரின் நாஜிஹீன் அப்படின்னு. சோம்பேறியர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் புக் போட்டிக்கிறாங்க. எப்படி? அல் குசாலா மின் கிபாரின் நாஜிஹீன். சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் தான். என்ன, மனிதனுடைய சோம்பல் சக்தி தானாம் அவனை யோசிக்க தூண்டுது. சோம்பல் சக்தி தான் அவனை யோசிக்க தூண்டுதான். ஏன் டெய்லி இந்த கழுதையிலே போயிட்டீங்களான்னு யோசிச்சதுதான் வண்டி. கப்பல்ல போறது 6 மாசம் போறது யோசிச்சதுதான் பிளைட்டு. இப்படி அவனுடைய சோம்பல் தனம் அவனை என்ன செய்தாண்டா அப்படி நெகட்டிவா யோசிக்க வச்சு ஏதாவது தன் சோம்பலை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படியே அவன் யோசிக்க விட்டதுதான் இந்த இன்வென்ஷன், இந்த கண்டுபிடிப்பு பண்ணலாம் அப்படி என்று சொல்லி அந்த புக்கில் என்ன செய்யறாங்க எழுதுறாங்க. அதுக்கு சில உதாரணங்கள். பில்கேட்ஸ் வந்து தன் இதுக்கு வந்து என்ன மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து சில ஐடி படிச்சவங்களை எடுக்கிற நேரத்தில் பார்த்தாங்களாம். அதுல அவங்களோட குவாலிஃபிகேஷனோட அவர் எதிர்பார்த்தது உற்சாகமா செயல்படுறானா இல்லையான்றத பார்த்தாங்களாம். பார்த்துட்டு கதை உண்மையா பொய்யான்னு தெரியாது. சொல்லப்பட்டு நல்ல சோம்பல்தனமான ஆட்களை செலக்ட் பண்ணி ஐடி படிச்சுக்கணும் சோம்பலாகி இவன் தான் இது சோட்டா எப்படி செய்யறதுன்னு யோசிக்கணும். இவனா யாரு? இவன் தான் உட்கார்ந்து என்னது இது சோட்டா எப்படி செய்யுது, இதுல போய் சி டிரைவை திறந்து அங்க போறதை விட எப்படி குயிக்கா முடிக்கிறதுன்றது அந்த சோம்பல்தனம் அவனை என்ன செய்யுமாம் புஷ் பண்ணுமாம் அப்படி என்று சொல்லி ஒரு கதையை போட்டு சோம்பேறித்தனத்தை வளர்க்கறதுக்கான எல்லா முன்னுரையும் என்ன செஞ்சுக்கிறான். ஆனா இந்த நான் வந்து இதுக்கு இது சம்பந்தமா ஏதா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்திலே குர்ஆன்லயும் சுன்னாலையும் சோம்பல்தனத்துக்கு சார்பாக ஒரு சின்ன இடமாவது எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு இடத்துல என்னது குர்ஆனும் சுன்னாவும் சோம்பல்தனத்தை இயல்பான சோம்பல்தனத்தை பத்தி பேசல. இயல்பான சோம்பல்தனத்தை பத்தி பேசல. உதாரணமா ஒரு மனிதர் இரவுல எழும்புறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தூக்கமா இருந்தா முதல்ல கொஞ்சம் குர்ஆன் வசனத்தை ஓதுங்கன்னாங்க. தூக்கமா இருந்தா கொஞ்சம் குர்ஆன் வசனத்தை ஓதினாங்க. ஓதுறது விளங்கினா தொழுங்க, இல்லாட்டி தூங்குனாங்க. ஓதுறது விளங்கினா தொழுங்க, விளங்கலைண்டா தூங்கிருங்க அப்படின்னா. ஏனண்டா ரசூலுல்லாஹி சொல்றாங்க லஅல்லஹு யذهب يستغفر فيسأل الله العذاب. பாவ மன்னிப்பு தேடுறதுக்காக போவாரு, அல்லாஹ்ட்ட அதாபை கேட்டு முடிப்பாரு. தொழுகையில பாவ மன்னிப்பு தேட போவாரு. கேட்டது எது? அதாப். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் மக்ஃபிரா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அதாப் அப்படின்னு அவரு வாய் தடமாறி என்ன செஞ்சிரும் வந்துரும். நவுதுபில்லாஹி மின். அதனால நீங்க அப்படி என்ன செய்ய வேண்டாம். அப்ப இந்த மாதிரியான இயல்பான சோம்பல் தனங்களை எப்படி தவிர்த்துக்கிறது இந்த மாதிரி வந்திருக்கே தவிர சோம்பல்தனம் மனிதனுக்கு இயல்பாக வரும். அதை எப்படி மாற்றிக்கொள்வது என்பதற்காக சில சில விஷயங்கள் வந்திருக்கே தவிர அதை அங்கீகரிச்சு அதை ஏற்றுக்கொண்டு அப்படித்தான் அப்படி என்று சொல்ற மாதிரி எதுவும் என்ன செய்யல வரல. எனவே எல்லா கெட்ட குணங்களிலும் ஒரு சின்ன நலவு இருக்கலாம். இப்ப சுயநலம் இருக்குது. சுயநலம் உலகத்துல அதுதான் பெருசு. சுயநலம் சம்பந்தமா ஒரு தலைப்பு பேசணும்னு நினைச்சுக்கிறேன். சுயநலம் தான் பெருவாரியான உணர்வு. பொதுநலம் வந்து கொஞ்சம் தான் மனுஷன். சுயநலம் அசில், பொதுநலம் ஃபரா கிளை. பொதுநலம் அசில் அல்ல, சுயநலம் தான் அசில். அது மாதிரி சில சில குண இயல்புகள்ல கசில் வருமானு பார்த்தா இஸ்லாமிய ரீதியா எடுத்து பார்த்தா எதுவுமே என்ன இல்லை. எதுவுமே அதாவது பார்ப்பதற்காக என்ன இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல ரப்பி அஊது பிக்க மினல் கஸல், யா அல்லாஹ் நான் சோம்பல்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பல்தனம் என்றா அது என்ன தெரியுமா? வெறுமனே உடல் ரீதியா மட்டும் அது வராது, சிந்தனை ரீதியாகவும் வரும். சிந்தனை ரீதியாகவும் வரும். இப்ப பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க
அதாவது சைத்தான் தூங்குற நேரத்தில் ஒரு வேலை செய்வான் மனுஷனுக்கு. என்னது? இங்க ஓதிட்டு படுத்தாலும் சரி, ஓதாம படுத்தாலும் சரி, எப்படி படுத்தாலும் சரி, சைத்தான் அந்த வேலை செய்வான். என்ன? யஅகிது ஷைத்தான் ثلاث உகத், 3 முடிச்சுக்களை போட்டுருவான். அவனால முடிஞ்ச 3 முடிச்ச போட்டுருவான். அதுல முதலாவது என்ன அது முடிச்சுன்னு சொன்னா எலும்பாமைக்கிறதுக்கு அவன் போடுற முடிச்சு. இரவுல சேஃப்டியா தூங்கிட்டீங்க, ஆனா எலும்பாமைக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணி ஒரு முடிச்ச சைத்தான் போடுவான். போட்டா அவன் எலும்ப நினைக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் அவனுக்கு ஒரு தடை வைப்பான். ஒவ்வொரு படிக்கட்டமா அறிவும் சைத்தான். ஹன்னாஸ் அவன். ஹன்னாசன என்ன? இடைவெளி விடாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். மறைஞ்சு மறைஞ்சு வந்துகிட்டே இருப்பான். அதான் ஹன்னாஸ். மறைஞ்சு மறைஞ்சு திருப்பி வருவான். அதான் சொல்ல முந்தி ஓடிடுவான். அதான் சொல்ல முந்தி வழி எடுத்து கட்டிப்பான். அதான் சொன்னா என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். சரி, அதானுக்கு இக்காமத்தில் 10 நிமிஷம் இருக்கு, எல்லாம் லேட்டாகி வரும்னு நினைக்க மாட்டான். உடனே மறுபடியும் என்ன செய்வான்? வருவா இக்காமத்து வரைக்கும். இக்காம சொன்னதே போயிடுவான். அப்ப அந்த அளவுக்கு உள்ளவன் 3 முடிச்ச போட்டு எலும்புற நேரம் உனக்கு அலைக்க லைலுன் தவீல், நீண்ட இரவு இருக்கி அப்படின்றது பார்க்கக்கூடிய 2:30 எல்லாம் 3:30 எல்லாம் 12:30 11 மாதிரியே விளங்கும். டைம் எல்லாம் பார்த்தா என்ன? டைம் எல்லாம் அந்த நேரத்தை பார்த்து என்னது? ஓடாத உச்செல்லாம் பார்த்துப்படும். அதெல்லாம் செய்வான். அலைக்க லைலுன் தவீல், உனக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தான். அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். விளங்கிட்டா? அலைக்க லைலுன் தவீல், நீண்ட இரவைக்குன்னு சொல்லுவான். எலும்பி உதுவெடுத்து தொழுறதுக்கு போனால் 3 முடிச்சு போயிடும். 3ல் 1 முடிச்சும் அவள்கா மொத்தம் தூங்கினாட ஃபஜ்ர் போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னார், தாக்க ரஜுலுன் பால ஷைத்தானு ஃபீ உதுனிஹி, ஷைத்தான் சிறுநீர் கழித்த மனிதன் அவன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரியா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை நிப்பாட்டிடணும். ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா டொய்லெட்டா யூஸ் பண்ணிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. ஷைத்தான் டொய்லெட்டா யூஸ் பண்றது காதத்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹதீஸ்ல தாக்க ரஜுலுன் பால ஷைத்தான் ஃபீ உதுனிஹி, ஷைத்தான் காதுல சிறுநீர் கழித்தான் அப்படிங்கிறது ஹக்கீகத்தாகவா அல்லது இதுக்கு வேற தஅவீல் இருக்கா? இரண்டாவது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ஃபா அஸ்பஹ கஸ்லானன் நஃப்ஸ், காலையில எப்படி விடிவான் தெரியுமா? சோம்பேறியாக விடிவான். விடிஞ்சிட்டு துஆ ஓதுறார். என்ன? ரப்பின்னி அஊது பிக்க மினல் கஸல், யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். இங்கதான் பார்த்துக்கிறோம். ஃபஜ்ர் இல்லாம எலும்புறாரு. எலும்பி ஃபஜ்ரை எப்படியோ 6-7 மணிக்கெல்லாம் தொழுதுட்டு காலை துஆ, ரப்பின்னி அஊது பிக்க மினல் கஸல். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஏற்கனவே சோம்பலா விடிஞ்சிட்டாய், காலை பொழுது அடைஞ்சதுபடி அஸ்பஹ கஸ்லானன் நஃப்ஸ். சோ அதாவது இப்படி சோம்பல்தனமாக விடிந்தால், கஸ்ல் என்ற ஒரு தலைப்பு போட்டு பேசினீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சோம்பல்தனமாக விடுவது உங்களோட வேலையை லேட்டாக்குறது அல்ல. நேத்து பார்த்த உற்சாகமாக நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைய இன்றைக்கு பெரிய பிரச்சனையா பாப்பீங்க. நேத்து எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆபீஸ்ல ஆயிருந்தாலும் குடும்பத்தில் ஆயிருந்தாலும் எந்த பிரச்சனை, பிள்ளையுடைய பிரச்சனை, வைஃபுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஓகே எல்லாம் செய்யலாம். ஃபுல் உற்சாகமாகிறார். கஸ்லான நஃப்ஸ், நஷீத்தன் நஃப்ஸ், உற்சாகமா விடிஞ்சுக்கிறார். எந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண எல்லாம் பார்க்கலாம். என்ன பிரச்சனை சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த கஸ்லான நஃப்ஸா என்ன தெரியுமா? சும்மா ஒரு கேள்வி வந்தாலும் சரி, என்ன இன்னைக்கு சாப்பாடுக்கு போக மாட்டேன், எரிச்சலா வரும் இவருக்கு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு அது இது ஏன் ஃபேஸ் பண்றதுக்கு இங்க இல்ல. காலையில விடிஞ்சதே சோம்பலா தான் விடிஞ்சுக்கிறார். சோம்பலா விடிஞ்சிட்டா நீங்க சொல்றீங்க ஒரு புள்ள ஏதாவது ஒன்று பேசினாலும் உங்களுக்கு கோவம் வரும். நீ என்ன உனக்கு ஃபேஸ் பண்ற மூடு இல்லை, எதை எடுக்கிற மூடு இல்லை. அந்த டைம்ல பார்த்து ஆபீஸ்ல ஒருத்தவர் இவனுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை எனக்கு தந்துட்டிக்கிறான், இவனோட வேலை வேற யாரே இல்லையா அப்படின்னு மேனேஜர்ல கோவம் வருது. அப்படி கம்பெனி அப்படி டோட்டல் சவுதியும் அப்படி இல்லாம போயிருமான்னு நினைவாரு. சில பாட்டி அப்படியே பேசி தெரியாது, இனி சவுதி முடிஞ்சு எங்கதான் முடிஞ்சு இவனே முடிச்சிடறான். அவனைக்கிட்டா முடிஞ்சிட்டு கேட்டவனெல்லாம் போயிட்டான், சொன்னவனெல்லாம் உட்காந்துட்டிக்கிறான். கேட்டவள வார புதுசுல அவனுக்கே போன் பண்ணி வந்துடாத எல்லாம் இங்க முடிஞ்சுன்னு சொல்லி அவன் வரக்கூடாது போலன்னு அவன் நிக்கிறான். இவன் உட்கார்ந்துட்டு நடக்குதா இல்லையா? அப்ப இந்த இவனுடைய சோம்பல் தானே என்ன செய்தா, யாருக்கு என்ன அட்வைஸ் பண்றேன்னு தெரியா, யாருக்கு என்ன சொல்றேன்னு. இவனும் சோம்பலாகி குடும்பத்திலேயே உற்சாகம் இல்லாம இருந்து, பிள்ளைகளோட உற்சாகம் இல்லாம இருந்து, இவனும் என்ன செய்யறான்? உற்சாகமின்மே ஊட்டுவான். காரணம் ஃபேஸ். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், செயல்பாட்டு உற்சாகம் ஒரு பகுதி. ஒரு வேலை ஆக்டிவா செய்யறது மட்டுமல்ல, உள்ளம் உற்சாகம் இழந்துடும். உள்ளம் உற்சாகம் இழந்தா குடும்ப பிரச்சனையை கூட பெரிய பிரச்சனையா உங்களுக்கு விளங்கும். சின்ன சின்ன விஷயமெல்லாம் பெரிய பிரச்சனையா விளங்கும். எதையும் ஃபேஸ் பண்ற முடியும். இதுவே பெரிய பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே உனக்கு படும். எப்படி நீங்க மற்றவனுக்கு ஆலோசனை வழங்குவீங்க? மற்றவனுக்கு ஆலோசனை வழங்கலுமா? இயலாது. அந்த நிமிடம் நீங்க பேத்து உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா மற்றவன் என்ன ஆலோசனை கேட்டாலும் விரக்தியை தான் நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்களே இப்ப சோம்பேறித்தனத்தில் இருக்கிறீங்க. அவன் கேட்கிற ஒவ்வொன்றையும் எதையும்
எதையும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்கும், ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கும், எரிச்சலா வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சோம்பேறித்தனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதனால இந்த துஆ கேட்கறது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஜ்ரை எழும்பி டைமுக்கு தொழுதுட்டான்னு சொன்னா அஸ்பஹ நஷீத்தன் நஃப்ஸ், அவன் வந்து உற்சாகமானவனாக காலை பொழுதை அடைவான். இல்லைன்னா சோம்பேறித்தனத்தோடு காலை பொழுதை என்ன செய்வான், அடைவான் அப்படின்றான். சரி, இதுல பெண்கள் ஃபஜ்ர் தொழ முடியாத கட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது, அப்படியே இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், அவர்கள் இந்த ஹதீஸ் வந்து நேரடியா என்ன செய்யும், அவங்க இந்த ஹதீஸுக்கு நேரடியா பேசிடலாம். ஆண்களுக்கு அப்படி ஒரு நிபந்தனை என்ன என்றைக்கே இல்லை, ஆண்களுக்கு அந்த ஒரு நிபந்தனை என்றைக்குமே இல்லை. அப்ப எனவே இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே ஃபஜ்ருக்கு பிறகு இந்த துஆவை ஓதுறது நம்ம சிறப்பு அடையணும்டா நம்ம ஃபஜ்ர் என்ன செஞ்சிருக்கணும், உரிய நேரத்தில் தொழுதிருக்க வேண்டும். அடுத்தது வசூஇல் கிபர். கிபர்னா என்ன? கிபர்னா அரபுல கிபர்னா பெருமை, கிபர்னா சின்ன வித்தியாசம், சுக்கூன் ஃபத்ஹா முதுமை. கிபர்னா முதுமை, கிபர்னா பெருமை. பெருசாகினா எதொன்று பெருசாகினாலும் அதுக்கு கிபர் கிபர்னு வரும். ஏதோன்று பெருசாகினா, அறிவு பெருசாகினாலும் ஷேக், வயசு பெருசாகினாலும் ஷேக் தான். அறிவு பெருசாகினாலும் ஷேக் தான், வயசு பெருசாகினாலும் ஷேக் தான். அது மாதிரி தான் கிபர், வயது பெருசாகினா கிபர், அந்த உணர்வு பெருசாகினா கிபர், வயது பெருசாகினா கிபர், ரெண்டும் கபீர் தான். இந்த இடத்துல வசூல் கிபர் என்றால் தள்ளாடும் முதுமையை விட்டும், கிபர் அல்ல பெருமை, அதாவது முதுமை அல்ல, சூல் கிபர், தள்ளாடும் முதுமையை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். ரப்பி அஊது பிக்க மின் அதாபின் ஃபின்னார். ரப்பி இதுல வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லிக் கொள்ள வேண்டும், ஒரு படிப்பினை, அதாவது பொதுமக்கள் நிறைய வாசிக்கணும், நிறைய தேடணும் அப்படின்றதுக்கு உதாரணம். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கால இதே துஆவை நம்ம வந்து அத்காரு சபாவல் மசான்னு விளங்கப்படுத்துறோம். இல்லை இந்த சூஉல் கிபர் அப்படின்ற இடம் வார நேரத்தில் பெருமையை 2 வகையாக பிரித்து நான் விளங்கப்படுத்த நினைக்கிறேன். பெருமையை சாதாரண பெருமை, மோசமான பெருமை, 2 இருக்கு தானே, சாதாரண பெருமை, மோசமான பெருமை. ஃபுல்லாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமான பெருமையை விட்டு இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். ஃபுல்லாக விளங்கப்படுத்தி முடிச்சுட்டேன். முடிச்ச உடனேயே அந்த பக்கத்தில் இருந்து ஒருவர் துஆக்களை படித்து திக்ர்கள் படித்தவர், இது பெருமையா முதுமையான்னு கேட்டார். இந்த வார்த்தை வந்து பெருமையை குறிக்குதா முதுமையை குறிக்குதான்னு கேட்டார். 10 நிமிஷம் விளக்கம் கொடுத்துக்கிறேன் நான். என்ன விளக்கம்? மோசமான பெருமை, சாதாரண பெருமை விளக்கம் கொடுத்து வச்சுக்கிறேன். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இது முதுமையை குறிக்குதா பெருமையை குறிக்குதா? எதை குறிக்குது? முதுமையை குறிக்குது, பெருமையை குறிக்கல. ஆனா விளங்கப்படுத்தின ஃபுல்லா இது பெருமை. ஏன்னா கிபரண்டா பெருமை, கிபரண்டா பெருமை. இங்க எப்படி சொல்றோம் நம்ம, கிபர், கிபரண்டா முதுமை. நான் ஃபுல்லா விளங்கப்படுத்தினது என்ன அந்த இடத்துலடா, சாதாரண பெருமை, மோசமான பெருமை தான் விளங்கப்படுத்தினது. ஆனா அது பெருமையை பத்தி பேசல, முதுமையை பத்தி தான் என்ன செய்யுது, பேசுது. விளங்கப்படுத்தி 10 நிமிஷம் விளக்கத்துக்கு பிறகு அமைதியா இருந்துட்டு அவர் எழுப்பி கேட்டார், என்னன்னா இது பெருமையை குறிக்குதா முதுமையை குறிக்குது? கேட்ட உடனே எனக்கு விளங்கிட்டு, கேட்ட உடனேயே எனக்கு விளங்கிட்டு என்ன, இது முதுமையை தான் குறிக்குது. நம்ம நிலைமை எப்படி ஆகிக்கும், சரியா? அப்ப அந்த இடத்துல அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அப்படி ரிவர்ஸ் ஆகினது. ரிவர்ஸ் ஆகினதா அது வந்து இது வந்து உண்மையிலேயே என்ன, அதாவது முதுமையை தான் என்ன செய்கிறது, குறிக்கிறது. ஆனா மிச்சம் ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட், அப்படி அவர் ரிவர்ஸ் ஆகிறது ஒரு மிச்சம் ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட், அப்படியே உள்ளத்துக்கு ஒரு பாடம் தானே. ஆனால் அவர் கேட்ட கேள்வி விளங்கிட்டு. என்ன காரணம்? படிச்சுக்கிறது, தேடி என்றைக்கும் படித்து ரைட் இதுதான் அப்படி என்று சொல்றது. அல்லது இதை போய் நம்ம ஏன் கேட்கணும் அப்படியே நம்ம விட்டுட்டு போக கூடாது. என்றைக்கும் கேட்டால் என்ன, இது மார்க்கம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவானது. இல்மு வந்து அன்றைக்கு நான் செஞ்சது ஜஹல், அது வந்து ஒரு மனித தவறுன்னு மட்டுமல்ல, ஒரு அறியாமை. அந்த கிபர் கிபர் என்ற சொல் பற்றிய ஒரு அறியாமை தான் அது, ஜஹல், அது சந்தேகமே இல்லை. அப்ப இந்த மாதிரியான சப்ஜெக்டுகள் வந்து உடனே திருத்தப்பட்டால் அது நாளைக்கு அந்த தவறு என்ன செய்யாது, போய் சேராது. இப்ப சொல்ல வந்தேன்னா இந்த இடத்துல சூவில் கிபர், அதனால எனக்கு மறக்கவே மறக்கலது. விளங்கிட்டா? மின் சூவில் கிபர், அதாவது தள்ளாடும் முதுமையை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளாடும் முதுமை. முதுமை ஒரு பிரச்சனை அல்ல, ஆனா தள்ளாடும் முதுமை இருக்குதே, அதான் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஹஸன் பஸரி வந்து கேட்கிறாங்க, நான் என் பெற்றோருக்கு நலவு செய்கிறேன், உபகாரம் செய்கிறேன், ஃபஹல் துரானி உஜாசிஹிமா ஜாஸைதுஹுமா, நான் அவங்களுக்கு கூலியா செஞ்ச மாதிரி, அதாவது என்ன சொல்றது, பிரதி கூலி செஞ்ச மாதிரி நீங்க கருதுறீங்களான்னு கேட்கிறார். எப்படி நான் கருதுறது,
நீங்க அவர்களுக்கு நலவு செய்வது, அவர்கள் உங்களுக்கு நலவு செய்வதெல்லாம் உனது எதிர்காலம், உனது வாழ்க்கையை எதிர்பார்த்து. நீ அந்த பெற்றோர்களுக்கு நலவு செய்து கொண்டிருப்பதெல்லாம் அவங்க இப்ப மௌத்தாகிடுவாங்கன்னு எதிர்பார்த்து. நீ அவங்களுக்கு நலவு செய்யறதெல்லாம் எப்படியும் அவங்க அடுத்த வருஷம் மௌத்தா போறாங்க அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் மௌத்தா போறாங்கன்னு மௌத்தை எதிர்பார்த்து நலவு செஞ்சு கண்டிக்கிறாய். எதிர்பார்க்கல, ஆனா உள்ளம் சொல்லுது. ஆனா அவர்கள் உனக்கு நலவு செய்யலாம், பெருசா வருவான், நல்லா வருவான், எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவான், அந்தஸ்தா வருவான். ஆனா நீ வாழ்வேன், நான் மௌத்தாயிருவேன் நினைச்சு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ என்ன நினைச்ச, நான் வாழ்வேன் இவன் மௌத்தாயிருவாரு நினைச்சுதான் என்ன செய்யறா, அவங்க இன்றைக்கோ நாளைக்கோ போறாங்கன்னு சும்மா சொல்லிடுறாங்க. எப்படித்தான் நீ நலவு செய்து கொண்டிருக்கிற, சமமாகாது. காரணம் என்ன? சூஉல் கிபர் என்றது இயல்பிலேயே மனிதனுக்கு ஒரு சுமை. பெற்றோர்கள் தள்ளாடும் வயதை அடைந்திருப்பது, ஈமான் மட்டும் தெளிவான மார்க்க அறிவும் இல்லை என்று சொன்னால் அது சுமை. ஏன் மார்க்க அறிவு புரிந்தவர்களே சுமையா தான் பார்க்கிறாங்க. சுமைன்னா அவங்க சுமைன்னு சொல்லல, சுமைன்னு நினைக்கல, ஆனா அவர்கள் செயல்பாடுகளை பார்த்தால் சுமை. ப்ளீஸ் கால் மீ அப்படி என்று சொல்லி வரக்கூடிய மெசேஜ்கள்ல உடனே உமா பாப்பாக்கு ஆன்சர் பண்ற எத்தனை பேர் இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. ப்ளீஸ் கால் மீ வந்தா எந்த கோலுக்கு அவசரமா உமா பாப்பாக்கு நம்ம பேசுறவங்க வைக்கிறாங்க. அது ஒரு மின்பிரில் வாலிதேன், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் உண்டு. அவங்க கால் மீ சொன்னா உடனே நம்ம என்ன செய்யறது, ஆன்சர் பண்றது. ஆனா நமக்கு அது என்ன இல்ல, சில நேரங்கள்ல ஒரு சுமையா நினைப்போம். சில நேரங்கள்ல சுமை நம்ம வளமையா சொல்லிக்கிற ஒரு செய்தி, 10 வருடங்களாக ஒரு பெற்றோருக்கு நலவு செய்து வந்திருந்து நான் மட்டும் தானே பார்க்க, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் மட்டும் தானே பார்க்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. சுமையின் காரணம் நல்ல 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 ஒரு பெண் தான், கவனிச்சுட்டு வந்த பெண் தான், ஆனா நான் மட்டும் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி அடுத்த நாள் அவங்க மௌத், சொல்லி அடுத்த நாள் அவர்கள் மரணம். அந்த பெண்ணால இந்த வரைக்கும் அதை ஜீரணிக்க முடியல. எது? நான் சொல்லி அடுத்த நாள் மௌத்தாகினது. இவ்வளவு நாள் நான் கவனிச்சுட்டு வந்தனே, ஒரு நாள் நான் பொருத்திக்கலாமே. இந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னது, அவங்க யாரை வெறுத்தாங்களோ அவங்களோட மடியில மௌத்தாராங்க. கவனிக்க கூடாது இதெல்லாம் அப்படின்னு யாரை வெறுத்தாங்களோ அவங்களோட மடியில அவங்க மௌத்தாகிறாங்க. இவங்க கவனிக்கிறாங்க. ஒரு நாள் கோபமா இருந்தாங்க, மௌத். அப்ப சில பொழுது உங்கள் பெற்றோர்கள் நோயோடும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் தெரியுமா? என் மகன் என்னைய சுமையா நினைக்கல என்று அவங்க நினைச்சு நிற்கிறாங்களா? நீ என்றைக்கு அந்த ஒரு இசாத்தை காட்டுறீங்களோ அதோட அவங்க மனசோடஞ்சு என்ன செஞ்சிடறாங்க, மௌத்தாகிடுறாங்க. எனவே எப்பயும் கவனமா இருக்கணும். எங்கள் பெற்றோர்கள் நம்ம சுமையா நினைக்க கூடாது. ஒரு நாள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சுமையான அளவுக்கு வயசு போயிடக்கூடாது. மின்சூவில் கிபர் இயல்பது. மின்சூவில் கிபர் சொன்னால் அதாவது தள்ளாடக்கூடிய, ரசூலுல்லாஹ் இன்னொரு துஆல சொல்றான், மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர், தள்ளாடக்கூடிய வயசுக்கு நான் என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போகாதவருக்கு முன்னால. ரசூலுல்லாஹ் 63 வயசுல செஞ்சாங்க, மௌத்தாயிட்டு. அதுக்கு முன்னால மௌத்தாகணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மௌத்த கேட்காட்டியும் அந்த வயசுக்கு என்ன செஞ்சிடாத, தள்ளிடாத. இன்னும் சொல்ல போனால் ஒரு இன்பம், அதாவது தள்ளாடும் வயதுன்னு எல்லாரையும் குறிக்குமே, தாய் தந்தையை மட்டுமல்ல. ஆனா தாய் தந்தை எடுக்கிறனா காரணம் அவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்ன்றதுனால. இன்னொரு பெரிய சுமையும் பாரமும் என்ன அப்படின்னு சொன்னால், சில உள்ளங்கள்ல நம்ம இன்றைய கூட பெற்றோர்களுக்கு நலவு செய்து தள்ளாடும் வயசுல நலவு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்ன சொல்லுங்க? எங்களுக்கு அதுலயும் ஒரு முத்தா இருக்குது, ஒரு இன்பம் இருக்குது. என்ன இன்பம் பாருங்க. தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யறது, தெரியாத ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. தெரியாத ஒரு ஆள் யாருன்னு தெரியாது, மனசுல சந்தோஷம் 10 தான். தெரிஞ்ச ஒரு ஆள் குடும்பத்துக்குள்ள தர்மம் செய்யற ஒரு இன்பம் இருக்கே, அவன் நம்மளை 4 தடவை பார்ப்பான், பேசுவான், சந்தோஷமா சொல்லுவான், இந்த சந்தோஷம் இருக்குது. இது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையில இருக்குது. ஏன்? கொடுத்த உடனே வாப்பா ஒரு சலாம் சொல்லுவார், ஜஸாக்கல்லாஹ் ரஹ்மான் கடைசி சொல்லுவார், உம்மா சொல்லுவா, அதுல எனக்கு ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் ஒரு தடவை ஒரு டாக்டர் சொல்றாரு, ஒரு மகன் வாரார். மகன் வந்தா ஒரு பெண்ணை கூட்டிட்டு வாரா. வந்த நேரத்தில் இருந்து அந்த பெண் வந்து என்ன செய்யறாண்டா, இவன் முடியை புட்டிச்சு ஆட்டுறா, தள்ளி விடுறா, இருக்கிறதால அடிக்கிறா. அவன் ஒன்றும் பேசாம உட்கார வச்சு மிச்ச நேரம் பேசுறா. என்ன பிரச்சனை, யார் இவங்கன்னுட்டா, என் உம்மா அப்படின்றான். இங்கே வந்து என் உம்மா, இவங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லா சகோதரர்களும் திருமணம் முடிச்சுட்டாங்க, நான் திருமணம் முடிக்கல இந்த தாய்க்காக வேண்டி, அவன் நான் என்ன செய்கிறேன் கவனிச்சு வரேன்றான். சொன்ன உடனே மகன் தெரியுமான்னு கேட்டான். இல்லை அவங்களுக்கு நான் மகன் தெரியாண்டா, அவங்களுக்கு நான் மகன் தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை மகனென்றே தெரியாத தாய்க்கு நன்மை செய்ய நீங்க அவளை அடக்கிறதாகவும் அவளை ஒடுக்கிறதாகவும் எதிரியா பார்க்க. நீங்க தான் அவளை சோறு விட்டுறீங்க, நீங்க தான் அவள் மலசெல்லாம் கழுவி விடுறீங்க, நீங்க தான் உடுப்பு அயன் பண்றீங்க, நீங்க தான் அவளை வாழ வைக்கிறீங்க, எல்லாம் திருமணமே அவளுக்காக முடிக்காமிக்கிறீங்க.
அவங்க ஒரு அதாவது ஒரு சிந்தனை பேதலித்த நிலைமைக்கு போய்க்கிறாங்க. நீங்க மகன்ட்டே அவங்க நினைக்கல, எதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்க்கு நீங்க நன்மை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பாரமான நேரத்திலும் அந்த மகன் அப்படி கவனிக்கிறான்னு சொன்னால் இதை விட பெரிய நன்மை என்ற உலகத்தில் என்ன இல்லை. அப்ப நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அந்த ஒரு தன்மையை தாங்கக்கூடிய ஒரு பிள்ளை நம்மகிட்ட இருந்துட்டா பெரிய நியாமத், பெரிய ஒரு நியாமத். ஏனென்றால் இன்றைக்குள்ள தாய் தந்தைமார் எப்படி என்று சொன்னால், தண்ட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, புள்ள நல்லா வரணும் தாய்மார் தான் நிறைய வைக்கிறான். எப்படியா புள்ள எங்கேயா போய் சேரட்டும், நல்லா படிச்சு பெரிய இடத்துக்கு போய் சேரட்டும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் பெற்றோர்கள் தான் நிறைய வைக்கிறாங்க. நாளைக்கு அந்த உணர்வுகள் தடுமாறுகிற நேரத்தில் சுமக்கக்கூடிய இப்படி ஒரு புள்ள கிடைச்சிட்டான்னு சொன்னா அது பெரிய ஒரு ஞாபகம். இல்லை என்றால் இந்த துவாவுடைய பெருமதி என்ன செய்யும் நமக்கு விளங்கும். மின் சூவில் கிபர், தள்ளாடுகின்ற வயசுல நான் இருக்கிறேனே, நம்மளோட பிள்ளைகள்ல யாராவது நம்மளை பார்க்குறாங்களா பேசுறாங்களா என்ற அந்த உணர்வு உலகத்துல எவன் உங்களை பார்த்துட்டாலும் சரி நிம்மதி வராது. நிம்மதி என்ன செய்யாது, வராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ரப்பி அஊது பிக்க மின் அஸாபின் ஃபின்னார் வ அஸாபின் ஃபில் கப்ர். யா அல்லாஹ், கபருடைய வேதனை, நரகத்துடைய வேதனை, இந்த ரெண்டை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் கபர்ல நின்றாங்கன்னு சொன்னா அழுவார்கள். கபர்ல நின்றாங்கன்னு சொன்னா அழுவார்கள். அப்ப கேட்கிறாங்க, ஏன் நீங்க கபர்ல நின்றாலே அழுகிறீங்கன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, அவ்வளு மனாசிரில் ஆகிரா, மறுமைக்கான பயணத்தில் முதல் கட்டம் இது. இந்த இடம் சீரடைந்து விட்டால் அதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே சீரடைந்து லேசாகிவிடும். இந்த இடத்தில் கஷ்டப்பட்டால் அதுக்கு புற எல்லாமே அவனுக்கு என்ன கஷ்டமாகிவிடும். அதை நினைத்தால் தான் எனக்கு என்ன செய்து அழுகை வருகிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்து ஜனாசாவுக்கு கேட்ட துஆக்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, கபருக்கு முதல்ல அதுல என்ன செய்யும், கபர் இருக்கும். அதாவது ஜனாசாவை சந்திக்க போனா ஒரு துவா, மன்னிக்கிற பாவ மன்னிப்பு கேட்கிற துவா, அது போல எல்லா துவாக்களும் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேர்றது என்ன செய்யும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த துவால அதாவது ரப்பி அஊது பிக்க மின் அஸாபின் ஃபின்னார் வ மின் அஸாபின் ஃபில் கப்ர், கபர் வேதனையை விட்டும் நரகத்துடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு. இப்படி ஒரு துவா ஒரு மனிதர் டெய்லி சொல்லிட்டு வந்தால் அவருக்கு 4 விஷயம் இதுல உள்ளடங்குது. ஒன்று, பெருமை இல்லாத விஷயம், எல்லா விஷயத்தையும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினவராக ஆகிடுவார். பெருமை இல்லை, எனக்கு அல்லாஹ் தஆலா தான் எல்லாம் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்றாண்டா எல்லாம் தவக்குல் வச்சிட்டார், நன்றி செலுத்துற சுக்ர் அவருக்கு வந்துருது. அன்றாட வாழ்க்கையில் உள்ள நிறைய விஷயங்களை எதெல்லாம் பிற்போடுமோ அதை விட்டு பாதுகாப்பு தேடுறார். சோம்பேறித்தனம், தள்ளாடும் வயதுக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன், இந்த அன்றாட வாழ்க்கையில் எதெல்லாம் அவனை பாதிக்க முடியுமோ எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறாரு, ஏன்னா அன்றாட உழைப்பெல்லாம் இல்லாம போயிடும், அதை விட்டு என்ன செய்யறார், அவர் பாதுகாவல் தேடுகிறார். இறுதியாக கபர் வேதனை நரக வேதனை விட்டு என்ன செய்யறாரு, பாதுகாவல் தேடுகிறார். இந்த துஆவில் ஏகத்துவம் அடங்கி இருக்கு, அது வேறு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்று ஏகத்துவம் தனியாக என்ன செய்து அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சிறந்த துஆக்களுடைய விளக்கங்களை உளமாற உணர்ந்து அதை கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.